வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நோய் என்றால் என்ன? நோவைத்தான் நோய் என்பது வழக்கம். அதாவது எளிதில் தலையில் வலித்தால் தலைவலி, வயிற்றில் வலித்தால் வயிற்று வலி, காலில் வலித்தால் கால் வலி என்கிறோம். ஏன் வந்தது என்று சிந்தித்தால் கிடைத்துவிடும். இதை எளிதில் உணர்ந்து கொள்ள நம் அனுபவங்களில் அன்றாட அதன் விடை இருந்துதான் சரியாக உணர முடியும். நாம் அதிக நேரம் நின்றாலும் நடந்தாலும் கால்கள் வலிப்பதையும், அதிக நேரம் எழுதியிருப்பின் வேலை செய்திருப்பின் வலிப்பதையும் கைகள் அறியாதவர்கள் இல்லை. அதேபோல கெட்டுப்போன அல்லது நமக்கு ஒவ்வாத உணவுகளை உண்டபின் வயிறு வலிப்பதையும், அதன் தொடர்ச்சியாக வாந்தியோ வயிற்றோட்டமோ ஆவதையும் கூட நாம் நோயாகவே நினைக்கிறோம். ஆனால் இவை எல்லாம் நோயல்ல என்பதை அனைவரும் உணர வேண்டும். ஆம், நீண்ட நேரம் நின்றதால், வேலை செய்ததால் அங்கு திசுக்கள் அதிக அளவில் பயன்பட்டு தேய்ந்து போய் அழிந்து புது செல்கள் திசுக்கள் உருவாக உடல் ஓய்வு கேட்கிறது. அதனையே வலி அல்லது நோதல் என்ற உணர்வாய் நாம் உணர்கிறோம். அதற்கேன் வலிக்க வேண்டும் என்று கேட்கலாம். வலித்தால்தான் நாம் அதற்கு ஓய்வு கொடுப்போம் என்று அறிவதோடு, இன்னும் அடுத்த கட்ட புரிதலுக்கு ஒவ்வாத உணவு உண்டதால் வயிறு ஏன் வலிக்க வேண்டும் என்று சிந்தித்தால் விடை எளிதாகிவிடும். பொதுவாகவே வலியின் போது எதுவும் செய்ய தோன்றாது. அப்படி நாம் எதுவும் செய்யாத போது குடலின் உள்ளே அனுப்பப்பட்ட அந்த ஒவ்வாத உணவு, வேகாத போண்டா, கெட்டுப்போன பஜ்ஜி, உப்புமா போன்றவற்றால் வயிறு வலித்து வாந்தி அல்லது வயிற்றோட்டம் நடக்கத்தான் செய்யும். வாந்தி எடுத்தால் பயப்பட தேவையில்லையா? நாம் மருந்துக்கு பழக்கப்பட்டிருப்பின் வலித்தால் அதை உணராமல் இருக்க வலி நிவாரணிகளும், வாந்தி வயிற்றோட்டம் படுக்க தனி மருந்துகளும், அதற்கு மேலே இரத்த காலங்களின் வழியாக உப்பு கரைசலும் உள்ளே திணிப்பதால் என்ன நடக்கும் என்று ஊகிக்க வேண்டும். கெட்டுப்போன உணவு உடலில் இரத்தத்தில் கலந்து திசுக்களில் தங்கிவிடும் அபாயமும், அதனால் உடலின் உள் அவயங்களான சிறுநீரகம், மண்ணீரல், கல்லீரல் பலவீனம் ஏற்பட்டு அடுத்து எந்த நோய் வேண்டுமானாலும் உண்டாக காரணமாகிவிடும். கெட்டுப்போன அல்லது நமது உடலுக்கும் மனதுக்கும் ஒவ்வாதது என்று தெரிய வந்தால் அது வெளியேறுவதுதான் நல்லது என்று உணர்கிறோம். அதுவே 2 நாள் கடந்து வந்தால் உண்டது என்னவென்று மறந்து போகும். ஏன் வாந்தி வந்தது, வயிற்றோட்டம் போனது என்று அறியாமல் நாம் மருந்துக்கு சென்று விடுகிறோம். நிதானத்துடன் சிந்தித்தால் எப்படி நமக்கு வயிற்றோட்டம் வாந்தி வந்தது என்றும், அது நமக்கும் நம் உடலுக்கும் வேண்டாதவைகளை வெளியேற்றவே வந்தது என்பதையும் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்வது அவசியம். இயற்கையில் நம் உயிர் சக்தியின் முயற்சியால் வெளியேறும் இந்த வாந்தியும் வயிற்றோட்டமும் வலியுடன் ஆரம்பித்து பின்னர் நின்றுதானே ஆக வேண்டும். அதாவது குடலின் உள்ளே இருக்கும் ஆகாத அழுக்கும் வேண்டாத பொருட்களும் வெளியேறும் வரை நிற்காது. சரி, வாந்தியின் போது பயப்பட தேவையில்லையா என்று கேட்கலாம். வாந்தியில் வெளியே போவது நமக்கும் நம் குடலுக்கும் ஒவ்வாததே அன்றி நம் குடலின் ஒரு பகுதி ஒன்றும் வெளியில் வந்து விழவில்லை என்பதை உணர வேண்டும். இங்கும் நாம் அதற்கு துணை புரிய வேண்டியது மட்டுமே முக்கியமான வேலை. அதாவது வலித்து அல்லது வலியில்லாமதே கூட வாந்தி அல்லது வயிற்றோட்டம் நடக்கும்போது நாம் யாராவது உண்ண முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். ஏதாவது வேலையில் ஈடுபட முடியுமா என்று பார்த்தால் முடியாது என்பதே நம் அனுபவமாக அமையும். நம் உயிர் சக்தி அனைத்து சக்தியையும் திரட்டி உள்ளே நாம் தவறுதலாக உண்ட நமக்கு ஒவ்வாததை வெளியே தூக்கி போடும்போது நமக்கு வேறு வேலை செய்ய சக்தி இருக்காது. அதை உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உயிர் சக்தி முழுவீச்சில் உடலையும் குடலையும் தானே சுத்தம் செய்துவிடும். இதற்கு மாறாக நாம் உண்ண முயற்சித்தால் குடலின் இயக்கம் தாறுமாறாக இயங்க ஆரம்பிப்பது, கழிவின் தேக்கம் அதிகமாகி வயிற்றோட்டமும் வாந்தியும் நம் உயிர் சக்தியின் பலத்தை பொறுத்து அதிகரிக்கவும் நிற்கவும் கூட வாய்ப்புகளாக அமையும். ஆம், உயிர் சக்தி பலமாக இருந்தால்தான் உண்ட உடனே தூக்கி வெளியே போட்டுவிடும். பலவீனமாக இருப்பின் எதை போட்டாலும் அதை அப்படியே தூக்கி வெளியே போட முடியாமல் தேக்கமடையும். மருந்தால் வாந்தியும் வயிற்றோட்டமும் நின்றுவிட்டது என்பதும் இதை போலத்தான் என்பதை உணர வேண்டும். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர், திருக்குறள். அதனால்தான் மருந்துகளால் நோய் போய்விட்டது என்பது மூட நம்பிக்கையே அன்றி வேறு எதுவுமில்லை. இது ஏதோ வாந்திக்கும் வயிற்றோட்டத்துக்கும் மட்டுமென்று நினைக்க வேண்டாம். உலக நோய்கள் அனைத்துக்கும் இப்படித்தான் மருந்தின் அடிப்படை வேலை என்பதை உணர வேண்டும். அப்படி இருப்பதால்தான் சில வெளியேற்றங்களுக்கு தற்காலிகமாக மற்றும் நீண்டகால மருந்துகளால் கூட தீர்வு தர முடியவில்லை. மருந்து என்றாலே பரிகாரம் என்பது மற்றொரு பொருள். எந்த ஒரு செயலின் விளைவுக்கும் பரிகாரம் நிரந்தர தீர்வாகாது. செயலை மாற்றாமல் விளைவை மாற்ற முடியாது. அதாவது நல்லதை செய்யாமல் நல்லதை அடைய முடியாது. ஆம், நம் வாழ்க்கை முறையை மாற்றாமல் நல்வாழ்க்கையை நாம் அடைந்துவிட முடியாது. இதைத்தான் நம் முன்னோர்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விளைத்தவன் வினை அறுப்பான் என்று கூறினார்கள். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர், திருக்குறள். கீதையில் பலனை எதிர்பார்க்காதே கடமையைச் செய் என்று கூறப்பட்டுள்ளது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கணியன் பூங்குன்றனாரும் நோய்க்கு இடங்கொடைல் என்று ஔவையும் எடுத்துரைத்துள்ளனர். பலனை எதிர்பார்க்காதே கடமையைச் செய் கீதை. இன்று நல்லது கெட்டது சக்தியை கூட பிரித்து பார்க்கும் இழந்தவர்களாக நாம் மாறிவிட்டோம். ஏனெனில் இந்த வியாபார யுக்தியும் வியாபாரிகளின் பெருக்கமுமே காரணம்.
உலகின் மிகப்பெரிய 3 பணக்காரர்களும் மருந்து உற்பத்தியாளர்களே என்பதில் வியப்பு ஏதுமில்லை. எந்த வியாபாரியும் தன் பொருளை விற்று பணமாக்கவே முயற்சிப்பான். அதே சமயம் விற்காத பொருளை வீணாக்காமல் இருப்பதற்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கும். இங்குதான் நம் ஆரோக்கியம் நாசமாகி போகிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கணியன் பூங்குன்றனார் ஆம், நாம் மிகப்பெரிய கடைகளில் வாங்கும் அரிசி, பருப்பு, மாவு, சமையல் பொருட்களான சீரகம், மஞ்சள், மிளகு, கடுகு, பட்டை, கிராம்பு, ஓமம் என்று எல்லாமே இன்று காற்று புகாத நெகிழிப் பைகளில் வந்து கொண்டிருக்கிறது. நோய்க்கிடம் கொடையல் ஒவ்வை. ஓர் உணவுப் பொருள் அரிசியை 6 மாதம் காற்று புகாத பையில் அடைத்து வைத்தால் அது பூச்சியையும் புழுக்களையும் தானே உருவாக்கும் தன்மையுடையது. அதாவது அது உயிருக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வல்லது மட்டுமல்ல, புது உயிர்களை உண்டாக்கும் வல்லமையுடையது. இதை தவறாக புரிந்து கொண்டு இந்த இயற்கையான சுழற்சியை தடுக்க நாம் அதில் விஷத்தை திணித்து பதப்படுத்திய ரசாயனத்தை, விதையின் இயல்பான சிதைவை தடுக்கும் பதன சரக்குகளை தாங்கியிருக்கும் இந்த தானியங்களை நம்மால் இனிமையாகவும் முழுமையாகவும் செரிக்க முடியாது. அவ்வாறு செரிக்க முடியாமல் போன கழிவுகளை தாங்கிய உடல் உள்ளுறுப்புகள் எளிதில் பலம் குறைய அதற்கு தகுந்தாற்போல் நோய்களின் பெயர் சூட்டப்படுகிறது. மாறுபாடில்லாத உண்டி மருத்து உண்ணின் உருபாடு இல்லை உயிர்க்கு. திருக்குறள், மருந்து அதிகாரம், மு. வரதராசனார் உரை. மாறுபாடில்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறால நோய் இல்லை. பொருட்களை நாம் பயன்படுத்துவதற்கு பதிலாக இன்றைய சந்தையில் பொருட்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறது. ஆம், புகைப்பிடிப்பவர்கள் புகைக்கும் பீடிக்கும் அடிமைதானே. அது ஏன்? அந்த சிகரெட்டில் இருக்கும் நிக்கோட்டின் நம்மை அடிமையாக்குவதுடன் புற்றுநோய் போன்ற கொடுமையான நோய்களையும் உண்டாக்கும் என்பதை நாம் அறியாதவர்கள் இல்லை. இந்த கொடுமையெல்லாம் புகைப்பவர்களுக்கும் அவர் அருகில் இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் என்றிருக்கும் நமக்கு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், நாம் சாப்பிடும் அதிக விளம்பரத்துடன் விற்கப்படும் காபியிலும் டீயிலும் கூட நிக்கோட்டின் இருப்பதை இன்றைய ஆராய்ச்சிகள் உறுதி செய்துள்ளது. 1 கப் தேநீரில் 1 மில்லிகிராம் நிக்கோட்டினும், 1 கப் காபியில் 3 மில்லிகிராம் நிக்கோட்டினும், 1 கிராம் கற்பசையில் 8 முதல் 13 வரை மில்லிகிராம் நிக்கோட்டினும் உள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எதற்காக நிக்கோட்டினை இதில் சேர்த்துள்ளார்கள் என்பதை ஏற்கனவே சொன்னது போல, நம்மை அந்த ஒரு சில கம்பெனிகளின் பொருட்களுக்கு அடிமையாக்கவே என்பதை நாம் உணர வேண்டும். 1 கப் தேநீரில் 1 மில்லிகிராம் நிக்கோட்டினும், 1 கப் காபியில் 3 மில்லிகிராம் நிக்கோட்டினும், 1 கிராம் பற்பசையில் 8 முதல் 13 வரை மில்லிகிராம் நிக்கோட்டினும் உள்ளதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. டாக்ஸிக் செரிப்பல் தேக்க வேண்டாமா என்றால் தேக்கலாம். கரியிலும் உப்பிலும் இன்று தேக்க முடியவில்லையா? அதிகபட்சம் குறைந்த விலை பல்பொடி காதி கதர் கடையில் கிடைக்கும் இயற்கை பொடிகள் மற்றும் வேம்பு குச்சி, வேலம் குச்சியிலும் கூட துலக்கலாம். பாய்சன், உதட்டுச்சாயம், முக அழகு சாதனங்கள், நிறமேற்றிகள் அனைத்தும் ஏராளமான வேதியியல் பொருட்களாலும் பன்றி போன்ற மிருக கொழுப்புகளாலும் ஆனது. அதன் விளைவு தோலில் அழற்சி நோயிலிருந்து புற்றுநோய் வரை வரலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சோப்பு, ஷாம்பு போன்றவைகள் நம் தோலில் உள்ள இயற்கையான எண்ணெய் பசையை அகற்றி வறட்சியை உண்டாக்கி நோய் வர வாய்ப்பாக உள்ளது. நம் தோல் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சோப்பும் ஷாம்பும் அதை செய்வதாக நாம் தவறாக நினைத்து அதை உபயோகிப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பிரபஞ்சகாந்த சக்தியை தோலின் மூலம் ஈர்க்கும் தன்மையை இழக்க நேரிடுகிறது. அப்படியென்றால் குளிக்கக்கூடாதா என்று கேட்கக்கூடாது. குளித்தல் அவசியம். அதுவும் குளிர்ந்த அல்லது மென்மையான வெதுவெதுப்பான நீரில் குளித்தல் நன்று. இயற்கையான அரப்பு, சீகைக்காய், பாசிப்பயிறு மாவு தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். இல்லை, நாம் அன்றாடம் பயன்படுத்தி உண்ட பழங்களின் தோலையும் ரசத்தையும் பயன்படுத்தி குளித்துக் கொள்வதால் உடல் புத்துணர்வு பெறும், ஆரோக்கியம் கெடாமல் இருக்கும். நாம் கைத்துடைக்கும் டிஷ்யூ பேப்பர் முதல் ரெஸ்ட்ரூம் பேப்பர் வரை பயன்படுத்த சற்றே சிந்திக்க வேண்டும். அதில் ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிசெப்டிக் சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால் எந்த ஆபத்தும் நம்மை அடைய ஏதுவாக அமையலாம். 1979ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளுக்கு மலஜலம் கழித்தலை உறிஞ்சி வைத்துக்கொள்ள பஞ்சு வைத்த துணிகள், டைப்பர் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் விளைவு அந்த வருடம் மட்டும் கொத்தாக 25,000 குழந்தைகள் அந்த பஞ்சு துணி டைப்பர் பயன்படுத்தியதின் விளைவாக இறந்ததை டாக்டர் கேரி நல் தனது புத்தகத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த பஞ்சில் இருந்த ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிசெப்டிக் கே இதற்கு காரணம் என்றும், அதனால் அக்குழந்தைகளுக்கு குடலிலும் நீர்ப்பாதையிலும் புற்றுநோய் உண்டாகி குழந்தைகள் இறந்ததாக ஆய்வு அறிக்கை கூறுகிறது. சரி, அது ஒருபுறம் இருக்கட்டும். கோடிக்கணக்கான பஞ்சு துணிகளை விற்று தித்துக் கொண்டிருக்கிறது இன்று. அதுதான் நம் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்ஸ். மாதவிலக்கு சமயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த துணிப்பஞ்சில் இதே போல உயிர்கொல்லி, ஆன்டிபயோட்டிக், நோய் அடக்கி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, கிருமிக்கொல்லி, ஆன்டிசெப்டிக் இல்லாது என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஆக அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்றால், கருத்தரிக்க முடியாமை, மாதவிலக்கு பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல், கருப்பை சுவர் தடித்து வீங்குதல், என்ட்ரோமெட்ரைட்டிஸ், கருப்பை நீர்க்கோர்வை, ஹைட்ரோசிஸ்ட் புற்றுநோய் கட்டி வரை ஏன் வருகிறது என்று உணர வேண்டுமல்லவா? சரி, அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும்?
முதலில் மாதப்போக்கு என்றால் என்ன என்பதை அறிய முற்படுவோம். 28 நாட்களுக்கு ஒருமுறை பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு கருமுட்டை உருவாவது இயற்கை. அன்று பெண்கள் 3 நாட்களும் எந்த வேலையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் படுக்கையில் இருந்து ஓய்வு கொடுத்தார்கள். அது கருத்தரிக்காத சமயமெல்லாம் அவை வெளியேறி கருப்பையையும் தான் சார்ந்த உடலையும் சுத்தம் செய்வதுதான் மாதப்போக்கு. அதைத்தான் நம் முன்னோர்கள் தீட்டு என்ற பெயரில் தள்ளி வைத்து தனித்துவிட்டது. ஒரு சுகாதாரம் மட்டுமல்ல, அவர்களின் சுகம் காக்க வேண்டி உடல் கழிவு முழுவதும் வெளியேறும் வரை, அதாவது 3 நாட்களும் எந்த வேலையிலும் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் படுக்கையில் ஓய்வு கொடுத்தார்கள். அவர்களின் தேவை உணர்ந்து தண்ணீரும் உணவும் கூட அவர் இருக்கும் இடத்திற்கே எடுத்துச் சென்று பரிமாறப்பட்டது. இதை நம் பெரியோர்களை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது அக்கழிவுகள் வெளியேற உடலின் உஷ்ணம் எந்த வகையிலும் வீணாகாமல் காக்கவே அந்த தனிமையும் ஓய்வுமாகும். 3 நாட்களுக்கு பின்பே தலைக்கு குளித்து குளிர்வித்த பின்னரே கழிவு வெளியேற்றம் முழுவதும் நிற்க ஏதுவாக இருக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் அவர்கள் அவ்வாறு செய்தனர். இவ்வாறு இருப்பதால் உடவும் மனமும் தூய்மையடைந்து தெளிவான மன உறுதியும் சிந்தனையும் பெற்ற குடும்பத் தலைவியாக, பொறுப்பானவராக இருக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க முடியும். இதை ஒட்டியே அரசும் கூட பெண்களுக்கு கேஷுவல் லீவ், காரண விடுப்பு மாதம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சானிட்டரி நாப்கின்களை தவிர்த்து நன்மையடைய வேண்டுபவர்கள் சாதாரண பஞ்சு துணியை அல்லது பனியன் துணி போன்ற மென்மையான துணிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதேபோல நாம் பயன்படுத்தும் பற்பல மேற்பூச்சு மற்றும் உள் பயன்பாடுகள் என்று என்னென்ன உண்டோ அவற்றின் தீமைகளை பட்டியலிட இங்கு இடம் பிடிக்காது. அதற்கு தனியான ஒரு புத்தகமே வேண்டும். எண்ணெய் என்றாலே அதில் நம் உடலுக்கு தேவையான கொழுப்பு உள்ளது என்று பொருள். எண்ணெய், நெய் என்றாலே கொழுப்பு ஒவ்வொரு செல்களிலும் அணுவிலும் அதன் அசைவிற்கும் கொழுப்பு பன்மடங்கு தேவை. உதாரணத்திற்கு மனிதனுக்கு தலையான விஷயம் மூளை. அது 90% கொழுப்புதான். அதனால்தான் இன்றைய நவீன மருத்துவம் மூளை செல்கள் அழிந்துவிட்டால் அதை மீண்டும் பெற தேங்காய் எண்ணெயைத் தவிர உலகில் எந்த பொருளும் கிடையாது என்று ஒத்துக்கொண்டார்கள். ஒரு சமயம் அதை தாய்ப்பால் செய்யலாம். ஆனால் அதை பெறுவதை விட தேங்காய் எண்ணெயில் 1000 மடங்கு இல்லை 1,00,000 மடங்கு உள்ளது என்கிறது அமெரிக்காவின் மெடிக்கல் ரிசர்ச். ஆனால் நமக்கெல்லாம் என்ன சொல்லி பயமுறுத்தப்பட்டுள்ளது? தேங்காய் எண்ணெயா, அது இருதய நிறுத்த நோயை உண்டாக்கும் என்று தவறாக பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருதயத்திற்கு மட்டுமல்ல, புற்றுநோய் என்று எல்லா பெயரிட்ட நோய்க்கும் சிறப்பான உணவாக தேங்காய் எண்ணெய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் அதிலிருக்கும் சோடியம் மோனோலோரிக் ஆசிட். இது உடலில் உள்ள எந்த அணுசிதைவுக்கு பின்னும் மறு அணு உற்பத்திக்கு உரமூட்டுவதாக அமைவது மட்டுமன்றி எளிதில் செரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அது இயற்கையில் நசுக்கப்பட்ட தேங்காய் செக்கு எண்ணெய் என்பதை உணர வேண்டும். இன்று உலக சந்தையில் சமையல் எண்ணெய் என்று விற்கப்படக்கூடிய பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அதிகபட்சமான எண்ணெய்களில் ஒரு வகை மரபணு மாற்றத்தால் உண்டான எண்ணெய் வித்துகளிலிருந்து பெறப்பட்டவை மற்றும் பதனப்படுத்தப்பட்ட பொருளோடு கிடைப்பது. அடுத்து எண்ணெய் வித்தே இல்லாமல் மெழுகு போன்ற பாறை எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் பழிவுகளாலான திரவத்தில் தேவைக்கு ஏற்ப வாசனை திரவம் கலக்கப்பட்டு விற்பனைக்கு வருவதை நாம் எப்போது அறியப் போகிறோமோ? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.